பட்ஜெட் 2024 அன்னைக்கு கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரானிக் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, டிஃபென்ஸ் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ் பூம் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பட்ஜெட் டே அன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஜூன் 13ஆம் தேதி அன்னைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து என்டையர் டிஃபென்ஸ் செக்டாருக்கு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு கம்மிங் இயர்ல சொல்லியிருக்காரு. ஆஸ் பர் த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 2024ல ரெக்கார்ட் ஹையா டச் ஆயிருக்கு 21,083 crores கிட்ட. இப்போ வந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா 2029க்குள்ள டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு 50,000 crores எக்ஸ்போர்ட் பண்ண டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து ஹையஸ்ட் growth வேல்யூ டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ல 2023ல இருந்து 2024 வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. வேல்யூ ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 1,26,887 crores கிட்ட ரீச் ஆயிருக்கு இப்போ. அதாவது 16.8% ஹையரா இருக்கு ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட. ஆனா டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 2029க்குள்ள 3 trillion ப்ரொடக்ஷனுக்கு ஏம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்டா பார்க்க போகிறது ஆஸ்ட்ரோ மைக்ரோவேவ். இவங்க வந்து என்கேஜா இருப்பாங்க டிசைன் பண்றதுலையும், டெவலப் பண்றதுலையும், மேனுஃபேக்சர் பண்றதுலையும். சப்சிஸ்டம் ஃபார் ரேடியோ ஃப்ரீக்வன்சிக்கும் மைக்ரோவேவ் சிஸ்டமுக்கும் யூஸ் பண்றாங்க. என்னென்ன பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், ஸ்பேஸ், மெட்ரோலஜி அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ரெவென்யூ வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல வந்து 48%, எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து 48%, மெட்ரோலஜி வந்து 1%, ஸ்பேஸ் வந்து 3%, அதர்ஸ் வந்து 1% பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த செக்டார்ல மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேடார்ஸ், மிசில் எலக்ட்ரானிக்ஸ், கவுண்டர் ட்ரோன்ஸ் இதுலலாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்பேஸ்ல என்ன மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் பஸ், கிரவுண்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. மெட்ரலஜி செக்டர்ல என்ன பண்றாங்கன்னா வாட்டர் லெவல் மெஷர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதர் ஏரியா ஆஃப் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டனாஸ், அதுக்கப்புறம் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 897 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்சர் வந்து 8,513 crores கிட்ட இருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 70லையும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1060லையும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 342லையும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 2 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.22% கிட்ட வருது. இந்த கம்பெனியோட ரெவென்யூ வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2024ல 908 crores கிட்ட வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2024ல 109 crores கிட்ட இருக்கு. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 145% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ப்ராஃபிட் growth வந்து நல்லா டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஹெல்த்தி டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 8.81 புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கம்மியா இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் கம்மியா தான் இருக்கு. நம்ம சேனல்ல ஃபினான்ஸ், ரயில்வே ஸ்டாக்ஸ், இவி, ஐடி, ஃபார்மா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இதை வந்து எபிசோட் வைஸ் நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கும் இது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஸ்விங் சஜஷன்ஸ் அண்ட் இன்ட்ராடே வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் ஜாயின் பண்றதுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. செகண்டா பார்க்க போறது பாரத் டைனமிக்ஸ். இவங்க வந்து என்கேஜா இருப்பாங்க மேனுஃபேக்சர் பண்றதுல, மிசைல்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு. இந்தியாலே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. லைக் பிருத்வி, ஆகாஷ், அக்னி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசில் வெப்பன் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏர் டு ஏர் மிசில் வெப்பன் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,468 கிட்ட ரன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 53,802 crores கிட்ட இருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 87லையும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1,795லையும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 450லையும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 5 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.32% கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவென்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 2,369 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 612 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 150% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கம்பெனி இஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. நல்ல ஹெல்த்தி டிவிடெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 14.8 புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சேல்ஸ் growth வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல புவரா தான் இருக்கு. இப்ப பட்ஜெட் டே வரப்போகுதுன்றதுனால ஒரு மாசத்துக்கு பின்னாடி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றத பெர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்த்துடலாம். லாஸ்ட் 5 இயர்ஸா பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 2019ல இருந்து பாத்தீங்கன்னா 1 month பிஃபோர் என்ன ரிசல்ட் இருக்கோ அதுதான் பட்ஜெட் டே அன்னைக்கும் வந்துட்டு இருக்கு. சரியா? இப்போ நீங்க 2019ல பாத்தீங்கன்னா 1 month பிஃபோர் மைனஸ்ல இருந்ததுன்னா அன்னைக்கு வந்து பட்ஜெட் டே அன்னைக்கு மைனஸ்ல தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே 2020லயும் பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருந்திருக்கு அப்படின்னும் போது மைனஸ்ல தான் வந்து இருந்திருக்கு பட்ஜெட் டே
அன்னைக்கும் 2021 அதுக்கப்புறமா 2022 அன்னைக்கு பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும் போது பாசிட்டிவா தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு பட்ஜெட் டே அன்னைக்கு. அதனால 2024 அன்னைக்கு 1 month பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா 5% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க மார்க்கெட். அதனால பட்ஜெட் டே அன்னைக்கு, அதாவது நாளைக்கு ஜூலை 23 அன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றத நம்ம பார்க்கலாம்.